கிளிநொச்சி மாவட்டத்திலே அண்மைய நாட்களாக வீதி விபத்துக்கள் அதிக அளவிலே இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக கடந்த ஜனவரி மாதம் தொடக்கம் மே மாதம் வரையான காலப்பகுதியிலே ஏனையின் வீதியிலே இடம்பெற்ற பல்வேறு விபத்துக்களிலே 14 பேர் வரையிலே உயிரிழந்திருக்கின்றார்கள். இதனை விட கடந்த 1ஆம் திகதி முதல் இன்று வரையான காலப்பகுதிகளில் உருத்திரபுரம் மற்றும் உமையாள்புரம் கிளிநொச்சி போலீஸ் நிலையம் முன்பாக உள்ள பாதசாரி கடவை ஆகியவற்றில் ஏற்பட்ட விபத்துக்களில் 3 பேர் வரையில் உயிரிழந்திருக்கின்றார்கள். இவ்வாறு நாளாந்தம் வீதி விபத்துக்கள் அதிக அளவிலே இடம்பெற்று வருகின்றன. கிளிநொச்சி மாவட்டத்தின் A9 வீதியிலும் பரந்தன் முல்லைத்தீவு A35 வீதியிலும் உருத்திரபுரம் உமையாள்புரம் பகுதிகளிலேயே அதிகளவிலான வாகன விபத்துக்கள் இடம்பெறுகின்றன. ஜனவரி மாதம் தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் 68 வாகன விபத்துக்களில் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். அவற்றில் கடந்த மாதத்தில் மாத்திரம் 3 உயிரிழந்துள்ளனர். குறித்த பகுதிகளில் அதிகளவில் மோட்டார் சைக்கிள் விபத்துக்கள் இடம்பெற்றதாகவும் ஓட்டுநர்களும் பாதசாரிகளும் இதில் அதிகளவில் காயமடைந்ததாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்தனர். இதனிடையே கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏற்படும் வீதி விபத்துக்களை தடுப்பது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் கிளிநொச்சி பிராந்தியத்திற்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகர், கரைச்சி பிரதேச செயலாளர், வலய கல்வி பணிப்பாளர்கள், வீதி அபிவிருத்தி அதிகார சபை, மாவட்ட பிரதம மற்றும் நிறைவேற்று பொறியியலாளர், திணைக்களங்களின் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர். கிளிநொச்சி மாவட்டத்திலே அண்மை காலமாக அதிகரித்த வீதி விபத்துக்கள் காரணமாக மனித உயிர்கள் அநியாயமாக பலிகொள்ளப்படுகின்றன. மிக வேகமாக செல்லுகின்ற வாகனங்களுடைய வேகத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பிலே, அவர்களை அவதானிப்பது அல்லது கண்காணிப்பது தொடர்பிலே மாவட்டத்தின் முக்கிய சந்திகளிலே CCTV கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி அதனுடைய கண்காணிப்பை போலீசாருக்கு வழங்குவதென்றும் அதற்கான நிதி மூலங்களை விரைவிலே கண்டுபிடிப்பதென்பதும், அடுத்ததாக பாடசாலை நேரங்களிலே, அதாவது காலை 7 மணி தொடக்கம் 8 மணி வரை அல்லது மாலை பாடசாலை முடிகின்ற நேரம் 1 மணி முதல் 2 மணி வரை கனரக வாகனங்களை பரந்தன் சந்திக்கு அப்பாலும் அதே போல இரணமடி சந்திக்கு அப்பாலுமே நிறுத்தி பாடசாலை நேரங்களிலே இந்த கனரக வாகனங்களுடைய போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதென்றும், இதற்கப்பால் இந்த விடயங்களை இதனுடைய முன்னேற்றங்களை அவதானிப்பதற்காக மாவட்டத்திலே ஒரு ஸ்டேரிங் கமிட்டி ஒன்றை துறை சார்ந்த திணைக்களங்களுடன் இணைந்து ஏற்பாடு செய்து அதனுடைய முன்னேற்றத்தினை மாதத்துக்கு ஒரு தடவை பரிசீலனை செய்வதெனவும் தீர்மானிக்கப்பட்டது.